ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெரிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற தீயை அணைக்காமலும் இருப்பார் என்று வாசிக்கிறோம். இது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதியிருப்பதை மத்தேயு இங்கே நினைவூட்டுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு மனு உரு எடுத்து வந்ததன் காரணம் மனிதர்களின் பாவமே ஆகும். மனிதனின் பாவத்தினால் அவனுடைய நிலைமை மிகவும் கவலைக்குரியதாகவும் இறக்கப்படக்கூடியதாகவும் உள்ளது. ஏனெனில் பாவத்தின் காரணமாக மனிதனுக்கு நியமிக்கப்பட்டுள்ள தண்டனை என்பது நித்திய நரக தண்டனையாகும். அவனுடைய நிலை நெரிந்த நாணலை போன்றும் மங்கி எரிகிற திரியை போன்றும் உள்ளது. இப்படிப்பட்ட நிலையிலிருந்தும் பாவத்தின் தண்டனையிலிருந்தும் மனிதனை காப்பாற்றுவதற்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார். தாம் களங்கமற்றவராக பாவமில்லாதவராக இருந்தபோதும் தன்னைத்தானே கல்வாரி சிலுவையில் பலியாக ஈந்தார். அதாவது அவர் நமது பாவத்தின் தண்டனையை எல்லாம் தாமே ஏற்றுக்கொண்டு தேவனின் நீதியை நமக்காக நிறைவேற்றி நமக்கு மன்னிப்பை உண்டாக்கினார். இரட்சிப்பின் வழியை உண்டு பண்ணினார். யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் தங்கள் வாழ்வில் அவரை ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும் தகுதியை பெறுகிறார்கள். மேலும் பாவ மன்னிப்பும் இரட்சிப்பும் பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் நீதியுள்ள தேவனுடைய அந்த நீதியான தண்டனையாகிய நித்திய நரக தண்டனையிலிருந்து தேவனுடைய கிருபையால் காப்பாற்றப்படுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். ஏனெனில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே அந்த தண்டனையை சகித்து முடித்து விட்டார். தேவனுடைய நீதியான தீர்ப்பு என்னவெனில், எவனொருவன் தேவன் உண்டு பண்ணின இந்த ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்கவில்லையோ அவன் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவிலும் அவரின் பலி மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் விசுவாசம் வைக்காத காரணத்தால் தண்டனைக்கு தப்பாமற் போவான். ஏனெனில் அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரட்சிப்பின் வழியை மதிக்கவில்லை, துச்சமாக எண்ணி கடந்து சென்று விட்டான். உங்கள் வாழ்வில் தேவனுடைய நியாயமான இந்த தீர்ப்பின் நிலை என்ன? மன்னிப்பும் இரட்சிப்பும் பெற தேவன் உங்களுக்கு கிருபை அருள வேண்டும் என்பதே உங்களை குறித்து நாங்கள் தேவனிடம் செய்யும் ஜெபமாக இருக்கிறது. ஆமேன். நன்றி.